அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அகநானூறு பாடல் பார்க்கலாம். அகநானூறில் 4வது பாடல். நூலின் பெயரிலே அகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அகத்தினை மட்டும் முழுக்க முழுக்க சொல்வதால் இதனை அகநானூறு அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய வரலாற்று செய்திகள், இயற்கை வர்ணனை, உள்ளுரை, இறைச்சி அப்படின்னு நிறைய செய்திகள் உள்ளடக்கியிருக்குது. இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நெடுந்தொகை, பெருந்தொகை, நானூறு, அகப்பாட்டு அப்படின்லாம் சொல்லலாம். பாடிய புலவர்களினுடைய எண்ணிக்கை 158 பேர். அடி எல்லை 13லேருந்து 31 அடி வரை இருக்கும். தொகுத்தவர்னு பார்த்தோன்னா உருத்திரன் சன்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி. அகநானூற்று பாடலில் நம்ம 4வது பாடல் பார்க்கலாம். ஆசிரியர் குறுங்குடி மருதனார். திணை முல்லைத்திணை. இதில் கூற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க? தோழி கூற்று. அதாவது தோழி தலைமகளை பருவம் காட்டி வற்புறுத்தியது. அதாவது கார்பருவம் தொடங்கியவுடன் தலைவனானவன் என்ன செய்வான்? பொருள் தேட சென்றவன் மீண்டும் இல்லத்திற்கு திரும்பி விடுவான். அதனால் தலைவியை வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு தோழி என்ன செய்கிறா? தலைவியை தேற்றுகிறாள். அந்த பாடலை வாசிச்சுட்டு பொருள் விளக்கத்துக்கு நம்ம போகலாம். முல்லை வைந்துணை தோன்ற இல்லமொடு பைங்கால் கொன்றை மெல்பிணி அவில இரும்பு திரித்தன மாயிரு மருப்பின் பரல் அவள் அடைய இரளைத் தெரிப்ப மலர்ந்த நாளம் புலம்பு புறம் கொடுப்ப கருவி வானம் கதலுரை சிதறி கார் செய்தன்றை கவின்பெரும் கானம் குரங்கு உலை பொலிந்த கொய்சுவல் புரவி நரம்பு ஆர்த்தன வாங்கு வல்பு அறிய பூத்த பொங்கத் துணையோடு வதிந்த தாதுண் பறவை பேதுறல் அஞ்சி மணினா ஆர்த்து மான்விதைத் தேரன் உவக்கான் தோன்றும் குறும்பொறை நாடன் கரங்கு இசை விழவின் உறந்தை குணாது நெடும் பெரும் குன்றத்து அமன்ற காந்தட் பொது அவில் அலரின் நாரும் ஆய்த்தொடி அறிவே நின்மான் நலம் படர்ந்ததே. பாடிய புலவர் குறுங்குடி மருதனார். 4வது பாடல். அதாவது முல்லையினுடைய கூர்மையான அரும்புகளும் தோற்றாமரத்தினுடைய மொட்டுகளும் அந்த தலைவன் வரக்கூடிய பாதையில் என்ன செய்கின்றது? பூத்திருக்கின்றது. நல்ல பசிய அடியே உரிய மொட்டுக்கள், கொன்றை மலர்கள். அது மெல்பிணி அவில, அந்த கொன்றை மரத்தினுடைய மொட்டுகள் எல்லாம் அப்படியே மலர்ந்தும் மலராம, பிணியெல்லாம் அவில அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மலர்ந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கின்றது. இரும்பு திரிந்தென்ன மாயிரு மருப்பின், இரும்பை முறுக்கிவிட்டார் போன்று பெரிய கொம்பினை உடைய மான் கூட்டங்கள் பரல் அவள் அடைய இரளைத் தெரிப்ப, அந்த பள்ளத்தில் ஆண்மான் கூட்டங்கள்லாம் துள்ளி குதிச்சிட்டு இருக்குது. மலர்ந்த நாளம், மலர்ந்த நல்ல அகன்ற காட்டில், நாளம்னா உலகம், இங்கே காடுரை உலகில் மலர்ந்த நாளம் புலம்பு புறம் கொடுப்ப, அந்த உயிரினங்களுக்கெல்லாம் நீரில்லாத வருத்தத்தை போக்கக்கூடிய வகையில் கருவி வானம் கதலுரை சிதறி, அப்படி மின்னல் எல்லாம் என்ன செய்கின்றது? வானத்தில் மின்னல் கீற்றுகள் மின்னிக் கொண்டிருக்கின்றது. மேகங்கள் விரைந்து அந்த கார் மேகம் சூழ்ந்து மழை துளிகள் எல்லாம் காடு முழுவதும் சிதறுகின்றது. கார் செய்தென்றே, அந்த மழை துளி என்ன செய்கின்றது? அங்கங்கே மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. கவின் பெரும் கானம், கவின்னா அழகு. அந்த மழை துளியால் காடு என்ன செய்கின்றது? அழகு பெறுகின்றது. குரங்கு உலை பொலிந்த கொய்சுவல் புரவி, நல்ல வளைந்து தலையாட்டக்கூடிய குரங்குகளினுடைய பிடரிமயிர்களை போன்ற அந்த குதிரையில், புரவி அப்படின்னா குதிரை, நரம்பு ஆர்த்தன வாங்பு வல்பு அறிய, நரம்பால் செய்யப்பட்ட அந்த கடிவாளம், அந்த குதிரை வேகமாக வரும்போது அதற்கு தகுந்தாற்போல அந்த நரம்பை என்ன செய்கின்றான்? நெகிழ விடுகின்றான் தேரில். யார்? தலைவன். அப்படி வரும் வழியில் பூத்த பொங்கத் துணையோடு வதிந்த, நல்ல பூத்திருக்கக்கூடிய சோலையில் படையோடு வந்திருக்கின்றது தன்னுடைய துணையோடு. எது அப்படின்னா வண்டுகள். தாதுண் பறவை, தேனை உண்ணும் வண்டுகள். பேதுறல் அஞ்சி, அது தேனை உண்டு மயங்குற வரைக்கும் அவன் தேரினுடைய மணியை ஒலிக்க விடாமல் என்ன செய்கின்றான்? அமைதியாக அந்த தேரை
நிப்பாட்டி வைத்துட்டான். தாதுண் பறவை பேதுறல் அஞ்சி. ஏனென்றால் அந்த தேனை உண்ணாமல் அஞ்சி பயந்து என்ன செஞ்சிரும், வண்டுகள் அந்த தேனை உண்டு விடாமல் சென்று விடும் அப்படின்ற பயத்தால் இவன் என்ன செஞ்சிட்டான், மணி நா ஆர்த்த மாண்வினை தேரன். அந்த மணியை ஒழியாமல் தலைவன் என்ன செஞ்சுக்கிட்டான், மாண்புற்ற தொழிலை அமைந்த அந்த தேரினை உடைய தலைவன் அந்த வண்டுகள் மதுவினை உண்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த தேரை நிப்பாட்டி வைத்துட்டான். உவக்கண் தோன்றும். இப்படி தேரில் வருவதையும் நீ என்ன செய்வ, பார்ப்பாய் அப்படின்னு தோழி தலைவியிடம் சொல்றா. குறும்புரை நாடன். குறுகிய மலைநாட்டை உடைய தலைவன். கரங்கிசை விழவின் உறந்தை குணறு. ஆரவரம் ஒலிக்கும் பொருந்திய விழவினை உடைய சோழனினுடைய தலைநகரம் எதுனா உறந்தை. அன்றைக்கு உறந்தை, இன்னைக்கு நம்ம உறையூர்னு சொல்கிறோம். எங்கே இருக்குன்னா திருச்சி. குணாது அப்படின்னா கிழக்கு திசை. நெடும் பெரும் குன்றத்து அமன்ற காந்தாள். நீண்ட பெரிய மலையினை உடைய காந்தாள் அப்படின்னா அந்த காந்தல் பூ போன்ற உன்னுடைய மேனி. போது அவில் அலரின் நாரும் ஆய்த்தொடி அறிவே நின்மான் நலம் படர்ந்ததே. வளைகளில் அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே, உன்னுடைய நலத்தை நினைச்சு என்ன செய்வான், கண்டிப்பாக வருவான். காந்தல் பூ போன்ற உன்னுடைய மேனியின் மனம் உன் நலத்தை நினைத்து என்ன செய்வான் தலைவன், கண்டிப்பாக சீக்கிரம் வந்து விடுவான். நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோழி தலைவியை என்ன செய்கிறாள், தேற்றுவிக்கிறாள், ஆற்றுவிக்கிறாள். இந்த பாடலை பாடியவர் குறுங்குடி மருதனார்.